எமது நாட்டில் அரசியல் தேவைகளுக்காக நிறைய அரசியல் கொலைகள் நடந்திருக்கிறது. இந்த அரசியல் கொலைகள் குறித்து இதற்கு பின்னால் யார் இருந்தார்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைத்திருக்கிறதா என்றால் அது ஒரு மிக பெரும் ஒரு கேள்வி குறியாகவே இருக்கிறது. அரசியல் கொலைகளை பொறுத்தவரைக்கும் இலங்கைக்கு வரலாற்று ரீதியாக ஒரு மிக கேவலமான பக்கம் இருக்கின்றது. குறிப்பாக பிரகீத் எக்னெலிகுனுடைய கொலை குறித்தும் எந்த விதமான நீதியான விசாரணையோ அவருக்கு எந்த நீதி கிடைத்ததா என்றால் அது இதுவரைக்கும் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வந்திருக்கிறது. இந்த பின்னணியில் தான் உங்கள் அனைவருக்கும் ஒரு தெரிந்த விடயம் தான், இலங்கையிலே மிகவும் பிரபலமான ஒரு அரசியல்வாதி, எல்லோராலும் ஒரு நல்ல அரசியல்வாதி என்று வர்ணிக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதி தான் மங்கள சமரவீர. அவர் கோவிட் காலத்தின் போது மரணம் அடைந்திருந்தார். அவர் கோவிட் தொற்றினால் தான் மரணம் அடைந்திருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டது. ஆனால் மங்கள சமரவீரனுடைய மரணம் என்பது ஒரு கொலையாக இருக்கிறது என்று நேற்று இரவு லங்கா நியூஸ் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. லங்கா நியூஸ் என்பது இலங்கையில் ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு செய்தி தளமாக இருந்து வருகிறது. மரண அச்சுறுத்தல் காரணமாக இதனுடைய எடிட்டர் சந்தர்வன் சேனாதீர என்பவர் வெளிநாட்டில் தஞ்சமடைந்து வெளிநாட்டில் இருந்து கொண்டு அவர் இந்த செய்தி சேவையை நடாத்தி வருகிறார். அவர் குறிப்பிடுகின்ற ஒரு விடயம்தான், மங்கள சமரவீர கோவிட் நோயினால் இறக்கவில்லை, அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், அவர் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான வலுவான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது குறித்து இப்போது இருக்கின்ற அரசாங்கம் ஒரு நீதியான விசாரணையை முன்னெடுக்காது. எனவே இதற்கு ஒரு சர்வதேச ரீதியிலான ஒரு விசாரணை தேவைப்படுகிறது. அந்த சர்வதேச ரீதியிலான விசாரணைக்கு மங்களவோடு மிகவும் நெருங்கிய நண்பராக இருந்த சமந்தா பவரிடம் தான் வேண்டுகோள் ஒன்றையும் விடுத்ததாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. சமந்தா பவரை பொறுத்தவரைக்கும் இப்போது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற ஜோ பைடனினுடைய நெருங்கிய ஒருவராக இருந்து வருகிறார். லங்கா நியூஸ் சொல்வது போல மங்கள சமரவீரனுடைய மரணம் என்பது ஒரு கொலையாக இருந்தால் அதற்கு உண்மையில் நீதி கிடைக்க வேண்டும், அதற்கு ஒரு நீதியான விசாரணை நடத்தப்பட வேண்டும். ஏனென்றால் இவ்வாறான கொலைகளுக்கு எதிராக குரல் கொடுத்த ஒரு அரசியல்வாதியாகத்தான் மங்கள சமரவீர இருக்கிறார். இந்த தேர்தல்கள் சூடுபிடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இவ்வாறான செய்திகள் என்பது வெளியிடப்படுவது என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல. இது குறித்து நாங்கள் யோசிக்க வேண்டி இருக்கிறது. தேர்தலுக்காக இவ்வாறான செய்திகள் வெளியிடப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியும் இன்னொரு பக்கத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இருந்தாலும் மங்கள சமரவீர என்பது ஒரு சாதாரண அரசியல்வாதி அல்ல, ஒரு பிரபலமான அரசியல்வாதி அவர். எனவே அவருடைய மரணத்தில் இவ்வாறான ஒரு விடயம் என்பது நடந்திருந்தால் அது இளைஞனுடைய வரலாற்றிலே ஒரு மோசமான பக்கத்தை தான் அது எழுதப் போகிறது என்று சொல்லலாம். இந்த கதை இப்படி இருக்கின்ற போது நாங்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் 2 வீடியோக்களை வெளியிட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நாங்கள் சொன்ன விடயம் தான், ரணில் விக்ரமசிங்கே தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கான ஒரு பிரேரணையை கடந்த 2ஆம் தேதி பார்லிமன்றத்திலே முன்வைப்பார் என்று நாங்கள் சொல்லி இருந்தோம். ஆனால் 2ஆம் தேதி நடந்த பார்லிமன்றத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உரையாற்றுகின்ற போது எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்வோம் என்றுதான் உரையாற்றியிருந்தார். ஆனால் தேசிய அரசாங்கம் குறித்து அவருடைய யோசனையை, அவருடைய பிரேரணையை அவர் வைக்கவில்லை. இருந்தாலும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறது. ஜனாதிபதி ரணிலனுடைய தேசிய அரசாங்கம் யோசனைக்கு ஐக்கிய மக்கள் சக்தி எந்த விதமான ஆதரவையும் வழங்காது என்று ஒரு தீர்மானத்தை தேசிய மக்கள் சக்தி எடுத்திருந்தது. இது தொடர்பாகவும் நாங்கள் நேற்றைய காணொலியிலே பேசியிருந்தோம். ஆனால் இப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த தேசிய அரசாங்கம் என்கின்ற இந்த யோசனையை கைவிடுவதாக இல்லை. தேசிய அரசாங்கம் யோசனையை எஸ்ஜேபிக்குள் கொண்டு செல்வதற்காக வேண்டி எஸ்ஜேபிக்குள் இருக்கின்ற ஒரு சிரேஷ்ட எம்பியிடம் இந்த வேலையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஒப்படைத்திருப்பதாக தெரிகிறது. இந்த சிரேஷ்ட எம்பி இப்போது இந்த தேசிய அரசாங்கம் அமைப்பதற்கான இந்த யோசனைக்கு எஸ்ஜேபி கட்சிக்குள் மிக தீவிரமாக இறங்கி வேலை செய்து வருவதாக சொல்லப்படுகிறது. என்னதான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த தேசிய அரசாங்கம் யோசனையை கொண்டு வந்தாலும் இந்த யோசனையை நடைமுறைப்படுத்துவதற்கு அவ்வளவு காலம் இருக்கிறதா என்றால் அது இல்லை என்றே சொல்லலாம். ஏனென்றால் எதிர்வரக்கூடிய 17ஆம் தேதியின்
பின்னர் தேர்தலை அறிவிக்கக்கூடிய அதிகாரம் என்பது தேர்தல் ஆணைக்குழுவுக்கு செல்ல இருக்கின்றது. எனவே என்ன வகையான யோசனைகளை கொண்டு வந்தாலும் அந்த யோசனைகள் அனைத்தையும் எதிர்வரக்கூடிய 17ஆம் தேதிக்கு முன்னர் செய்யக்கூடியதாகவே இருக்கக்கூடும். அதுதான் நிர்பந்தமாகவும் இருக்கிறது. இதற்குள் இந்த தேசிய அரசாங்கம் யோசனை கொண்டு போய் இந்த யோசனை நடைபெறுமா இல்லையா என்பதும் ஒரு கேள்வியாக இருக்கிறது. இருந்தாலும் அண்மையில் இடம்பெற்ற ஒரு தனியார் ரேடியோ நேர்காணலில் அத்துரலிய ரத்ன தேரர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அதாவது இந்த வருடத்தில் எந்த தேர்தலையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடத்த மாட்டார் என்கின்ற ஒரு கருத்தையும் அவர் வெளியிட்டிருந்தார். அத்துரலிய ரத்ன தேரர் சாதாரணமாக ஒரு கருத்தை வெளியிடக்கூடிய ஒருவராக இல்லை. எனவே இந்த கருத்து குறித்தும் கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்கிறது. ரணில் அரசியலிலே ஒரு நரி என்று எல்லோரும் சொல்கின்றார்கள். அவர் ஒரு சூட்சுமமாக அரசியலிலே காய்களை நகர்த்தக்கூடிய ஒருவர் என்றும் பலர் பேசிக்கொள்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான கதைகளை எல்லாம் பார்க்கின்ற போது உண்மையில் தேர்தல் நடைபெறுமா நடைபெறாதா என்கின்ற ஒரு கேள்வி திரும்பவும் எழுந்திருப்பதாக பலர் பேசிக்கொள்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே ரணில் அடுத்து என்ன முடிவை எடுக்கப் போகிறார் என்று ரணிலுக்கு மட்டுமே அது ஒரு தெரிந்த விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு நிறைவேற்று ஜனாதிபதியின் கீழ் பிரதமராக இருந்த ஒரு ரணிலை தான் மக்கள் இவ்வளவு காலம் பார்த்தார்கள். இப்போது அதே ரணில் ஒரு நிறைவேற்று ஜனாதிபதியாக வந்திருக்கிறார். எனவே அவர் என்ன வகையான முடிவுகளை எடுக்க போகிறார் என்று தெரியவில்லை என்று அரசியல் விமர்சகர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற அரசியல் விமர்சகர்கள் பேசிக்கொள்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அரசியல் விமர்சகர்கள் என்று சொல்லக்கூடிய அதே அரசியல் விமர்சகர்கள் சொல்கின்ற இன்னொரு விடயம்தான் ரணிலினுடைய அடுத்த முடிவு என்னவாக இருக்க போகிறது என்பது குறித்து சஜித் பிரேமதாசவும் அனுரகுமார திசாநாயக்கவும் கடும் பயத்தில் இருப்பதாகவும் அவர்கள் சொல்லிக் கொள்கின்றனர்.